ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாடல் 4 பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் மாடல்லாம் பார்த்துக்கிட்டோம். மாடல் 4 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். இதான் அதோட லே அவுட்டு. ஸோ பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட இது பண்ணுங்கள். இல்லைனா அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் போட போகிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் போடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் a minute. டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துகிட்டு இப்போ லைன் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட் லைன் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு அப்புறம் இங்கிட்ட ஒரு லைனு எஸ்கேப், தென் லைன் எடுத்துகிட்டு இங்கிட்ட லைன் எடுத்துகிட்டு ஸ்கேப். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 70, இது வந்து 40, ஓகேவா? இதுவும் 40. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆஃப்செட் எடுக்க போகிறோம். ஆஃப்செட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் வந்து 10 mm ஆஃப்செட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சின்ன அளவாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, அதனால் ஓகே 10 mm தான். இப்போ லைன் எடுத்துகிட்டு இந்த லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் கொடுத்துட்டு மிட் பிளேனில் வச்சு 50 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். மிட் பிளேன் வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் மிரர் ஈஸியாக பண்ணலாம், 3D மிரர்ஸ், அதனால். ஸோ இப்போ டாப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்பை செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துகிட்டு இது வந்து 40 டயாமீட்டர் அண்டு இது வந்து 20 டயாமீட்டர். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் கொடுத்துட்டு இது வந்து எவ்வளோன்னா 25 டயாமீட்டர், 25 லென்த் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ பேஸு செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸில் வரையலாமா சொல்லுங்கள், டவுட்டாக இருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட் நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபேஸ்லேயும் வரையலாம், ஆனால் வேணாம், பேஸ்லேயே வரைவோம். இதே கொஞ்சம் ஈஸி மெத்தட். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு லைன் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் லைன் எடுத்துகிட்டு எஸ்கேப், மிட் பாயிண்ட் லைன் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுங்கள். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு இப்போ டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 70, இது வந்து 40ங்கிறப்ப இது மூவ் ஆகி போகுது, ஆனால் மூவ் ஆகி போகக்கூடாது. ஸோ அதை என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ கொடுத்து பாருங்கள். ஓ ஷிட், போக மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக போடணும். வெர்டிக்கலாக உள்ள எட்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து 40 கொடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா டக்குன்னு மாறும் போது எப்படி பண்ணுறது தெரிஞ்சுங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகே, 40 கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஈவனாக இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டு பக்கம். ஓகே, 35 ஈவனாக இருக்குது.
நம்ம டைமென்ஷன் அடிக்கடி அளவு வச்சு பார்த்துக்கல தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வரைஞ்ச பிறகு சம்டைம்ஸ் மாற்றுறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஓகே போட்டுட்டு இப்போ எவ்வளோனா 10 mmக்கு ஓகே போட்டாச்சு. இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா சேம் இதில் ஃபுல்லாக நம்ம லைன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் லைன் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் லைன் எடுத்துகிட்டு ஸோ இதில் மிட் பாயிண்டில் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு இதுக்கு சென்டர் பாயிண்ட் லைனை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மூவ் ஆகிடக்கூடாது அதனால். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 20 mm, இது வந்து 2 mm. ஸோ சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே 10 கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டு அப் டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இல்லை த்ரூ ஆல் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த சைடு உள்ள மாதிரி இங்கிட்டு வருது. ஸோ மிரர் பண்ணிக்கலாம். மிரரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் பிளேன் எடுத்துக்கோங்க. ரைட் பிளேன் எடுத்துகிட்டு எந்தெந்த பார்ட் வேணுமோ அந்தந்த பார்ட்டை மட்டும், அதாவது பாஸ் எக்ஸ்ட்ரூடும் கட் எக்ஸ்ட்ரூடும் இப்போ லாஸ்ட்டாக பண்ணது ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா மிரர் ஆயிடுச்சு. இப்போ தெரியுதா ஏன் நான் மிட் பிளேனில் வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணேன்னு? அப்போது மிரர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபில்லட் எடுக்கிறோம். இப்போ 4 எட்ஜஸ்லையும் ரேடியஸ் 10க்கு வந்து ஃபில்லட் அடிக்கிறோம். ஓகேங்களா? ஃபில்லட் அடிச்சாச்சு. ஓகே இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். இப்போ அப்பியரன்ஸில் எனக்கு பிடிச்ச கலர் கொடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் a minute. ஓகே பார்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும், அதனால் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், மாடல் 4 கம்ப்ளீட்டட். உங்களுக்கு அடுத்தடுத்து சின்ன சின்ன மாடல்ஸ்லாம் நிறைய கொண்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்ம நல்லா வரைய ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.